சொல்லுமா. ஊர்ல இருந்து கிளம்பிட்டியா? டேய், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன். காலையிலேயே வீட்டுக்கு வந்துருவேன், சரியா? ஆஹா, சரிம்மா, சீக்கிரமா வா. டேய், கல்யாணத்துக்கு வா வான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். உன் மாமா என்ன பிடிச்சு கத்து கத்துன்னு கத்துறான். அப்படியா? சரி, அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? வேற என்ன பண்றது? உனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால தான் வர முடியலன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆமாமா, கல்யாணத்துக்குலாம் வந்தா எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்க முடியாதுல்ல. ஆமாண்டா, நீ சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா உன் மாமா அப்ப கூட சமாதானமே ஆகலடா. உன் புள்ளைக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்தை விட எக்ஸாம் தான் முக்கியமா போச்சான்னு திட்டுறான். அட, அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டுமா. அவருக்கு படிப்பு பத்திலாம் என்னமா தெரியும்? அவர் படிச்சிருந்தா தானே படிப்போட வேல்யூ என்னன்னு தெரியும். சரிம்மா, அதெல்லாம் போகட்டும் விடு. உன்னை நான் பிக்கப் பண்றதுக்கு நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட் வரட்டுமா? வேணாண்டா, நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டாச்சு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சரிடா, நீ பத்திரமா படுத்து தூங்கு. நான் காலையில வந்துடுறேன், சரியா? சரிம்மா. ம். இந்த டைம்ல யாரு பெல் அடிக்கிறது? யாருங்க? யார் வேணும்? எங்க என் பேர் ஜானு. சரி, உங்களுக்கு என்ன வேணுங்க? நான் அஸ்வினை பார்க்கலான்னு வந்தேன். இருக்காரா? அஸ்வினா? ஆமா. அந்த மாதிரி பேர்ல இங்க யாருமே இல்லையே. பக்கத்து வீட்ல ஒருவேளை அந்த பேர்ல இருக்காங்களோ என்னமோ. நீங்க அட்ரஸ் மாறி போய் இங்க வந்துட்டீங்களோன்னு தோணுதுங்க. எதுக்கும் பக்கத்து வீட்ல ஒரு தடவை போய் கேட்டு பாருங்க. ஐயோ, இருங்க இருங்க. என்னங்க, சொல்லுங்க. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு ரமேஷ். சரி, இது டோர் நம்பர் 6 தானே? ஆமா, இதான். கேகே நகர் 2nd ஸ்ட்ரீட் தானே? ஆமா மேடம். அப்படின்னா அஸ்வின் வீடு இதுதாங்க. ஐயோ, இங்க அஸ்வினிங்கிற பேர்ல யாருமே இல்லங்க. அப்படியா? அப்ப உங்களுக்கு அஸ்வின்ன்ற பேர்ல ஃப்ரெண்டு கூட யாரும் இல்லையா? ஐயோ, எனக்கு அஸ்வினிங்கிற பேர்ல எந்த ஃப்ரெண்டும் இல்ல. உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? ஏங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க யார பார்க்க வந்தீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். இங்க நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். என் பேரு ரமேஷ். இல்லைங்க, அஸ்வின் இங்க தான் இருக்கணும். என்ன இங்க தான் வர சொன்னாரு. நான் அவருக்காக தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேங்க. நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க யாரு? திடீர்னு வந்து அஸ்வினிங்கிறீங்க, அவனை பார்க்காம போக மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல, அஸ்வின் இந்த வீட்ல தான் இருக்கணும். அவர் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட பொய் சொல்றீங்க. அவரும் நானும் மீட் பண்ண கூடாதுன்னு நீங்க பிளான் பண்றீங்க. அதனால தானே நீங்க இப்படி என்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க. அஸ்வினை பார்க்காம என்னால இங்க இருந்து போக முடியாது. ஏன் அஸ்வின் இங்க தான் இருக்காரு. நீங்க போய் அஸ்வினை கூப்பிடுங்க. அஸ்வினை பார்க்காம நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். ஐயோ, யாருமா நீனு? யாராவது பார்த்தாங்கன்னா என் மான மரியாதை என்ன ஆகுறது? சரி, நீ முதல்ல உள்ள வாமா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் பேசலாம். சரி. உட்காருமா. ம். இப்ப சொல்லு, யார் அந்த அஸ்வின? அஸ்வினுக்கும் எனக்கும் இன்ஸ்டால தான் பழக்கம். நான் போடுற எல்லா வீடியோக்கும் அஸ்வின் லைக் போடுவாரு. நிறைய கமெண்ட் கூட போடுவாரு. எனக்கு இன்ஸ்டா சேட்டிங்ல ஸ்வீட்டா மெசேஜ் கூட பண்ணுவாரு. அஸ்வின் பண்ற மெசேஜ் எல்லாம் பார்த்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அஸ்வினை நேர்ல எப்படியாவது மீட் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னப்ப அவரும் மீட் பண்ணலான்னு சொல்லி உடனே கிளம்பி வர சொன்னாரு. அப்பதான் அட்ரஸ் கேட்டப்போ எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. நானும் உடனே எங்க கிராமத்துல இருந்து பஸ் ஏறி இங்க வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா நீங்க என்னடானா அவர் இங்க இல்லவே இல்லன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. இப்ப அலற. முதல்ல கொஞ்சம் அவன் போட்டோவை காட்டு.
இந்தாங்க இவருதாங்க. இவனா? ஆ இவருதான். இவர் உங்களுக்கு தெரியுங்களா? அப்ப அஸ்வினை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் தெரியாதுன்னு என்கிட்ட பொய் சொன்னீங்களா? இது ஏஐ போட்டோ மாதிரி இருக்கே, ஒரிஜினல் போட்டோ மாதிரி இல்லையே. எவனோ ஒருத்தன் ஏஐ போட்டோ உன்கிட்ட காட்டி இதான் நானுன்னு உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். அதை நம்பி நீயும் இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்னது? இது ஏஐ போட்டோவா? என்னம்மா இது? இதை பார்க்கும்போதே இது ஏஐ பிக்குன்னு உனக்கு தெரியலையா? இல்லங்க, நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. இது ஒரிஜினல் பிக்கு தான். என்னம்மா இவ்வளவு அப்பாவியா இருக்க? ஆமா, என்னம்மா படிச்சிருக்க நீனு? நான் டிகிரி படிச்சிட்டு இருக்கேன். டிகிரி படிக்கிற பொண்ணுக்கு இது ஏஐ பிக்கா ஒரிஜினல் பிக்காங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியலையா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? என் அஸ்வினை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சரி, சந்தோஷம். கொஞ்சம் என் கூட வா. என்ன இப்ப எங்க வர சொல்றீங்க? சொல்றேன், வாமா. இந்தா, இந்த ரூம் காலியா தான் இருக்கு. இந்த ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிப்போம். சரிங்க. ம். என்ன இது? இந்த பொண்ணு இவ்வளவு அப்பாவியா இருக்கு. உண்மையாவே அஸ்வினுங்கிற ஒரு பையனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காளா? இல்ல வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போறதுக்கு இப்படி பிளான் பண்ணி வந்திருக்காளா? இந்த காலத்துல ஆளை பார்த்து எந்த முடிவையும் எடுக்க முடியாது. யாரு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இவ பார்க்க அப்பாவியா இருக்காளேன்னு இவளை அசால்ட்டாலாம் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. நாம எப்பவும் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. அம்மா, கல்யாணம் எப்படி நடந்தது? நல்லா நடந்ததுடா. யார் இந்த பொண்ணு? டேய், யாரா அந்த பொண்ணு? ஏன் ரூம்ல படுத்துட்டு இருக்கா? ஐயோ அம்மா, அது ஒரு பெரிய கதை. என்னது? புரியுற மாதிரி சொல்றா. கொஞ்சம் உட்காருமா, தெளிவா சொல்றேன். டேய், டக்குன்னு சொல்ற, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ அம்மா, உட்காருமா, பேசுவோம். அம்மா, ராத்திரி உன்கிட்ட ஃபோன் பேசினதுக்கு அப்புறமா காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்டதுமா. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? இப்படி எல்லாம் கூட நடக்குமா? அதை ஏன் கேக்குற? எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏதோ சோஷியல் மீடியாவுல ஒரு போட்டோவை பார்த்து பழகிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காளா? ம். யாரு என்னன்னு கூட சரியா தெரியாம வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காளா இவ? டேய், இந்த பொண்ணு சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது, பெரிய தில்லாலங்கடி. என்னம்மா? சரி, ஏதோ அந்த பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு. அதுக்குன்னு போய் அந்த பொண்ணை இப்படி திட்டுறதெல்லாம் எனக்கு ஏதோ சரியா படலாமா? நல்ல கதையை கெடுத்தப்போ. அதுக்கு இல்லம்மா, எனக்கு பாவமா இருந்துச்சு. அதுக்குன்னு முன்ன பின்ன தெரியாத பொண்ண வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேடா. இது தேவையா உனக்கு? இதே வேற யாராவது இருந்திருந்தா இவள இங்கிருந்து துரத்தி இருப்பாங்க. ஆனா உன் மனசு தங்கம்டா. உன்னை புள்ளைய பெத்ததுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா, என் தங்கம்.